ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 18 தமிழ் 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 7-8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட நமக்கு 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் 12ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, காகங்கள் என்ற சிறுகதையை எழுதியவர்? மேத்தா, பசுவையா, சிற்பி, நா. பிச்சமூர்த்தி. ஆப்ஷன் பி பசுவையா. இரண்டாவது கேள்வி, பசுவையா எழுதிய ஜீவா பற்றிய சிறப்பு மலர் எந்த இதழில் வெளியானது? தாமரை இதழ், எழுத்து, தமிழ் சிட்டு, சுதேசமித்திரன். ஆப்ஷன் ஏ தாமரை இதழ். மூன்றாவது கேள்வி, உலக கவிதைகள் என்ற நூலை எழுதியவர்? ஏ.கே. ராமானுஜம், மாலே தங்கப்பா, பிரம்மராஜன், பாரதிதாசன். ஆப்ஷன் சி பிரம்மராஜன். நான்காவது கேள்வி, பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ்? குயில், மலர், தமிழ் நிலம், மலை. ஆப்ஷன் ஏ குயில். ஐந்தாவது கேள்வி, கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவர்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், உதியன் சேரலாதன், சிம்ம விஷ்ணு. ஆப்ஷன் ஏ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஆறாவது கேள்வி, புகழ் பண்பு இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை, பண்புத்தொகை, பெயரச்சம், தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. ஏழாவது கேள்வி, முண்டாசு கவிஞர் என அழைக்கப்படுபவர்? பாரதியார், நா. காமராசன், மேத்தா, நா. பிச்சமூர்த்தி. ஆப்ஷன் ஏ பாரதியார். எட்டாவது கேள்வி, வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்றவர்? பெரியார், அம்பேத்கர், அண்ணா, நேரு. ஆப்ஷன் சி அண்ணா. ஒன்பதாவது கேள்வி, ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்? மக்கள் அலை, உயிர் அலை, மக்கள் வெள்ளம், மக்கள் அவை. ஆப்ஷன் சி மக்கள் வெள்ளம். பத்தாவது கேள்வி, ஹைக்கூ என்பதற்கு தமிழில் டேஸ் என்று பெயர்? அறிவு, கலிப்பா, துளிப்பா, அறிவியல். ஆப்ஷன் சி துளிப்பா. 11வது கேள்வி, பால்வீதி என்ற நூலை எழுதியவர்? தருமு சிவராமு, அப்துல் ரகுமான், பசுவையா, தேவதேவன். ஆப்ஷன் பி அப்துல் ரகுமான். 12வது கேள்வி, அப்துல் ரகுமான் டேஸ் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆலாபனை, பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன். ஆப்ஷன் ஏ ஆலாபனை. 13வது கேள்வி, கிழக்கையும் மேற்கையும் இணைந்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் யார்? நேரு, ராஜாராம் மோகன் ராய், விவேகானந்தர், தாகூர். ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். 14வது கேள்வி, குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார்? விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், குரு கோவிந்த சிங், ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். 15வது கேள்வி, கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்ற பாடலை இயற்றியவர்? மு. மேத்தா, இன்குலாப், வைரமுத்து, புவியரசு. ஆப்ஷன் பி இன்குலாப். 16வது கேள்வி, நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நூல்? தமிழ் விடுதூது, மனோன்மணியம், முத்தொள்ளாயிரம், திருவிளையாடல் புராணம். ஆப்ஷன் பி மனோன்மணியம். 17வது கேள்வி, மனோன்மணியத்தில் இடம்பெற்றுள்ள கிளைக்கதை? சிவகாமியின் சரிதம், நவதந்திர கதைகள், நினைவு மஞ்சரி, சந்திரிகையின் கதை. ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம். 18வது கேள்வி, நர்த்தகி நடராஜுக்கு பரதம் கற்றுக் கொடுத்து நர்த்தகி என்று பெயர் சூட்டியவர்? வைஜெயந்தி மாலா, தஞ்சை கிட்டப்பா, பத்மா சுப்பிரமணியம், பால சரஸ்வதி. ஆப்ஷன் பி தஞ்சை கிட்டப்பா. 19வது கேள்வி, இந்தியாவில் முதலில் தேசிய விருது பெற்ற திருநங்கை? பிரித்திகா யாசினி, நர்த்தகி நடராஜ், ஜோயிதா மோண்டல், தாரிகா பானு. ஆப்ஷன் பி நர்த்தகி நடராஜ். 20வது கேள்வி, இந்தியாவும் விடுதலையும் என்ற நூலை எழுதியவர்? அம்பேத்கர், பெரியார், நாமக்கல் கவிஞர், திருவிக்கா. ஆப்ஷன் டி திருவிக்கா. ஸோ அவ்வளோதான், நம்ம தமிழ் 11th நியூ புக்கிலேருந்து முக்கியமான 20 கொஸ்டின் பார்த்தோம். நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A, PC, SA எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேலை செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.